ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், சமீப காலமா இந்தியா தன்னுடைய ஆயுதங்களை உலகின் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா இந்தியாவின் நட்பு நாடுகளுக்கு பெருமளவுல ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில பிலிப்பைன் நாட்டிற்கு இந்தியா தன்னுடைய பிரம்மோஸ் மிசைல்களை ஏற்றுமதி செஞ்சாங்க. இந்த சூழ்நிலையில இந்தியா மேலும் ஒரு நாட்டிற்கு பிரம்மோஸ் மிசைலை விற்பனை செய்ய இருப்பதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்தியா தன்னுடைய ராணுவத்திற்காக டெவலப் செய்த பிரளய் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைலையும் அந்த நாட்டிற்கு ஏற்றுமதி செய்ய இருப்பதா சொல்லப்படுது. எந்த நாட்டிற்கு இந்தியா பிரம்மோஸ் மற்றும் பிரளய் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்களை ஏற்றுமதி செய்ய போறாங்க, எதற்காக இந்தியா தன்னுடைய முக்கியமான மிசைல் சிஸ்டங்களை ஏற்றுமதி செய்யறாங்க, இதன் மூலமா இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்தியாவின் ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அர்மீனியா நாட்டிற்கு ஏற்றுமதி செய்ய இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அர்மீனியா எதற்காக இந்தியாவின் ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்குறாங்க, ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, இதன் மூலமா இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், இந்திய ராணுவத்திற்காக மிகப்பெரிய அளவுல பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ் வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ் இந்தியா எதற்காக அதிக அளவுல இந்திய படையில் இணைக்கிறாங்க, பினாக்கா ராக்கெட் சிஸ்டத்தோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, பினாக்கா ராக்கெட் சிஸ்டத்தை பயன்படுத்தி என்ன மாதிரியான தாக்குதல்களை நடத்த முடியும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சில மாதங்களுக்கு முன்பு இந்தியா மற்றும் பிலிப்பைன் நாட்டிற்கு இடையே பிரம்மோஸ் மிசைல்களை விற்பனை செய்வதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. பிரம்மோஸ் மிசைல்களை உலகின் பல நாடுகள் வாங்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா தென்கிழக்கு ஆசிய நாடுகளான இந்தோனேஷியா, மலேசியா, வியட்நாம் போன்ற நாடுகள் பிரம்மோஸ் மிசைலை வாங்குவதற்கு அதிக முனைப்பு காட்டி வந்துகிட்டு இருக்காங்க. பிரம்மோஸ் மிசைல்களை இந்த நாடுகள் வாங்குவதற்கு முக்கியமான காரணம், சவுத் சைனா சி பகுதியில சீன கடற்படை மிகப்பெரிய அத்துமீறல்கள்ல ஈடுபடுறாங்க. அதனால பிலிப்பைன் போன்று தங்களுடைய கடற்பரப்பை பாதுகாப்பதற்கு பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கு சவுத் ஈஸ்ட் ஏசியா நாடுகள் முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில அர்மீனியா பிரம்மோஸ் மற்றும் பிரளய் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்களை வாங்குவதற்கு இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்து கொண்டிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. ஏற்கனவே இந்தியா அர்மீனியாவுக்கு பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ் மற்றும் AT-AGS அப்படிங்கிற ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்தையும் ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ் மற்றும் AT-AGS கன் சிஸ்டத்தை இந்தியா அர்மீனியாவுக்கு ஏற்றுமதி செய்ததை பாகிஸ்தான், அசர்பைஜான், துருக்கி போன்ற நாடுகள் பெருமளவுல விமர்சனம் செய்து வந்துகிட்டு இருந்தாங்க. குறிப்பா அசர்பைஜான் அழாத குறையா இந்தியா தங்களுக்கு எதிராக செயல்படுவதா சொல்லி வந்துகிட்டு இருந்தாங்க. இந்தியா அர்மீனியாவுக்கு பிரம்மோஸ் மற்றும் பிரளய் போன்ற மிகவும் முக்கியமான மிசைல்களை விற்பனை செய்வதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அதாவது அர்மீனியாவுக்கு எதிராக துருக்கி, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் உதவி செய்யறாங்க. இதன் காரணமாக தான் அர்மீனியா மற்றும் அசர்பைஜானுக்கு இடையே நடந்த யுத்தத்துல அசர்பைஜான் அர்மீனியாவை தோக்கடிச்சிருக்காங்க. அசர்பைஜான், துருக்கி போன்ற நாடுகள் காஷ்மீர் விஷயத்துல இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதனால துருக்கி, பாகிஸ்தான் மற்றும் அசர்பைஜானுடைய எதிரி நாடான அர்மீனியாவுக்கு இந்தியா தற்போது மிகப்பெரிய அளவுல ஆயுதங்களை ஏற்றுமதி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா பிரளய் மற்றும் பிரம்மோஸ் மிசைல்களை அர்மீனியாவுக்கு கொடுத்தாங்கன்னா வரும் காலத்துல அர்மீனியா மற்றும் அசர்பைஜானுக்கு இடையில் நடக்கக்கூடிய யுத்தங்கள்ல இந்த மிசைல்கள் மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா பிரம்மோஸ் போன்ற ஒரு மிசைல அர்மீனியா அசர்பைஜானுக்கு எதிராக பயன்படுத்தும் பொழுது அசர்பைஜானுக்கு மிகப்பெரிய அளவுல சேதத்தை ஏற்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாம பிரளய் ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை பயன்படுத்தும் பொழுது அர்மீனியாவால அசர்பைஜானுடைய ராணுவ தளங்கள் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்த முடியும். இதனால இந்த 2 மிசைல்களை அர்மீனியா படையில் இணைப்பதன் மூலம் அர்மீனியா ராணுவத்தின் பலம் பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு
அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. பிரம்மோஸ் மிசைல்னால ஒலியின் வேகத்தை விட 3 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்க முடியும். இந்த மிசைல்கள்னால 290 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகள் மீது 300 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருளை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். தற்போதைய நிலையில உலகில் உள்ள எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலும் பிரம்மோஸ் மிசைல்களை இன்டர்செப்ட் செய்ய முடியாது. அடுத்து இந்த பிரளய் ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்கள்னால 150 முதல் 500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த மிசைல்கள்னால அதிக எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இதனால எதிரிகளுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்த முடியும். இதன் காரணமாக தான் பிரளய் மற்றும் பிரம்மோஸ் போன்ற அதிக சக்தி கொண்ட மிசைல்களை அர்மீனியா இந்தியாவிடமிருந்து வாங்குவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதனால இன்னும் கூடிய விரைவில் பிரம்மோஸ் மற்றும் பிரளய் மிசைல்களை அர்மீனியாவுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான ஒப்பந்தத்துல இரு நாடுகளும் கையெழுத்திடுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அடுத்த அப்டேட், போன வருடம் டிஆர்டிஓ மற்றும் பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தோட எக்ஸ்போர்ட் லிஸ்ட்ல ஆகாஷ் மிசைல ஒரு நட்பு நாட்டிற்கு ஏற்றுமதி செய்ய இருப்பதா சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனா எந்த நாட்டிற்கு இந்தியா ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஏற்றுமதி செய்யறாங்க அப்படிங்கிற விஷயத்த இந்தியா ரொம்ப ரகசியமா வச்சிருந்தாங்க. ஆனா தற்போது ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அர்மீனியாவுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்ய இருப்பதா சொல்லப்படுது. ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் இந்திய தரைப்படை மற்றும் விமானப்படை பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இதுல அர்மீனியா இந்திய தரைப்படை பயன்படுத்தக்கூடிய ட்ரெய்லர் பேஸ்ட் வேரியண்ட வாங்க போறாங்க. முதல்ல சூடான் நாடு தான் இந்தியாவின் ஆகாஷ் மிசைல வாங்க போறதா சொல்லப்பட்டது. ஆனா தற்போது அர்மீனியா ஆகாஷ் மிசைல வாங்க இருப்பதா நம்ப தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து செய்திகள் வெளிவந்திருக்கு. அர்மீனியா ஆகாஷ் மிசைல வாங்குவதற்கு பல முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஏன்னா ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உலகின் தலை சிறந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். தற்போது நடத்தப்பட்ட ஒரு சோதனையில ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட ஒரு ஃபயரிங் யூனிட்டை பயன்படுத்தி ஒரே நேரத்துல 4 டார்கெட்டுகளை தாக்கி அழிச்சிருக்காங்க. இது போன்ற கேப்பபிலிட்டி உலகின் வெகு சில நாடுகளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல தான் இருக்குது. அதாவது ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால ஒரே ஃபயரிங் யூனிட்டை பயன்படுத்தி வெவ்வேறு திசைகள்ல வெவ்வேறு தூரத்துல உள்ள இலக்குகள் மீது ஒரே நேரத்துல தாக்குதல் நடத்த முடியும். இதனால எதிரிகளால் இந்திய இலக்குகள் மீது தாக்குதல் நடத்துவது மிகவும் கடினமா இருக்கும். ஒரு ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட பேட்டரி அப்படிங்கிறது ஃபயரிங் லெவல் ரடார், ஃபயர் கண்ட்ரோல் ரடார் மற்றும் 2 லான்ச்சர்கள் அடங்கியதுதான் ஒரு ஃபயரிங் யூனிட். ஒரு லான்ச்சர்ல 5 மிசைல்கள் இருக்கும். ஃபயர் லெவல் ரடாரை பயன்படுத்தி டார்கெட்டை கண்டுபிடிப்பாங்க. அதற்கு பிறகு ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டத்திற்கு சிக்னல் அனுப்பப்பட்டு மிசைல் லான்ச்சர்கள்ல இருந்து டார்கெட்டை நோக்கி மிசைல்கள் லான்ச் செய்யப்படும். ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால 30 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை டிஆர்டிஓ நிறுவனம் உள்நாட்டிலே டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்திய விமானப்படை மற்றும் தரைப்படையோட தளங்களை பாதுகாப்பதற்கு பெருமளவுல இந்தியா டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. அர்மீனியா ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்குவது தவிர சவுத் ஈஸ்ட் ஏசியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்குவதற்கு அதிக முனைப்பு காட்டி வந்துகிட்டு இருக்காங்க. அதனால இன்னும் கூடிய விரைவில் ஏதாவது ஒரு நாட்டிடம் இருந்து இந்தியாவுக்கு ஆகாஷ் மிசைல்களை வாங்குவதற்கான ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. பிரம்மோஸ் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல், பிரளய் ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல், ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் போன்ற ஆயுதங்களை அர்மீனியா இந்தியாவிடமிருந்து வாங்குவது இந்தியாவின் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவுல கை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்தியா இது போன்ற முக்கியமான ஆயுதங்களை தன்னுடைய நட்பு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலம் இந்தியாவின் நட்பு வட்டம் பெரிதாகும். இதனால உலகின் பல நாடுகள் இந்தியாவுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படும் பொழுது இந்தியாவுடன் இணைந்து செயல்படுவாங்க. மூன்றாவது அப்டேட், இந்திய ராணுவம் 22 ரெஜிமெண்ட் பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்களை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. கிட்டத்தட்ட 2800 கோடி ரூபாய் செலவுல இந்த 22 ரெஜிமெண்ட்களும் இந்திய ராணுவம் வாங்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 22 ரெஜிமெண்ட்கள்ல 6400 பினாக்கா ராக்கெட்டுகளையும் இந்தியா வாங்க போறாங்க. இந்த பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சிங் சிஸ்டத்தை இந்தியா முழுக்க இந்தியாவிலே டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த சிஸ்டம் முதல்ல கார்கில் யுத்தத்தின் போது மிகப்பெரிய அளவுல பயன்படுத்தப்பட்டது. தற்போது இந்தியா ராக்கெட் போர்ஸ் அப்படிங்கிற படையணியை உருவாக்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த படையணியை
அகாடமிய முன்னாள் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் பிபின் ராவத் அவர்கள் தொடங்கணும் அப்படின்னு திட்டமிட்டு இருந்தாரு. அவரை தொடர்ந்து தற்போது உள்ள சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃபும் ராக்கெட் போர்ஸ் படையணியை உருவாக்குவதற்கு அதிக முனைப்பு காட்டுறாரு. இதனாலதான் பிரம்மோஸ், பிரளய், பினாக்கா போன்ற மிசைல்களை அதிக எண்ணிக்கையில தற்போது இந்திய படையில இணைச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ் எல்என்டி, டாடா டிஃபென்ஸ் மற்றும் எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட் போன்ற 3 தனியார் நிறுவனங்களும் தயாரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இதன் காரணமாக தான் பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ் அதிக எண்ணிக்கையில தயாரித்து இந்திய படையில் இணைக்க திட்டமிட்டிருக்காங்க. பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ்ல 3 விதமான ராக்கெட்டுகள் பயன்படுத்தப்படுது. குறைந்தபட்சமா 37 இருந்து அதிகபட்சமா 90 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த ராக்கெட் லான்ச்சிங் சிஸ்டத்துல உள்ள மிசைல்களை பயன்படுத்தி 100 முதல் 250 கிலோகிராம் எடை கொண்ட வெடிப்பொருட்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்த முடியும். இந்த சிஸ்டத்துல பயன்படுத்தக்கூடிய ராக்கெட்டுகள்னால ஒலியின் வேகத்தை விட 4 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்க முடியும். அது மட்டும் இல்லாம பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்கள்ல பயன்படுத்தக்கூடிய மிசைல்கள் இலக்கை மிக துல்லியமா தாக்கக்கூடியது. இலக்கை கண்டுபிடித்து துல்லியமாக தாக்குவதற்கு ரிங் லேசர் கைரோ இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் மற்றும் ஜிபிஎஸ் நேவிக் சேட்டலைட் கைடிங் சிஸ்டம் பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்கள்ல உள்ள மிசைல்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ் இந்திய படையில் அதிக எண்ணிக்கையில இணைக்கப்பட்டால் சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லையில இந்த சிஸ்டங்கள் அதிக எண்ணிக்கையில டிப்ளாய் செய்யப்படும். இதனால எல்லைக்கு அருகில் உள்ள சீனா மற்றும் பாகிஸ்தான் இலக்குகள் மீது மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.